வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாசுரம் 24 மார்கழி மாதத்துல பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். பரந்தாமா பல்லாண்டு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையிலே வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி 24ஆம் நாள்ல பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். செற்றாய்னா அழித்தவன், திரள்னா வலிமை, சகடம் போன்ற வண்டி சக்கர வடிவிலே வந்த அசுரன் அழிய, குணல்னா எரியடி, சேவகம்னா வீரச் செயல்கள். அன்றொரு காலத்திலே வாமனனாக வந்து உலகமெல்லாம் அளந்தவன் நீதான், உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. பின் ராமனாக வந்து இலங்கை மீது போர் தொடுத்து ராவணனை அழித்து வெற்றி பெற்ற உன் வீரத்துக்கு பல்லாண்டு. இதே கிருஷ்ண அவதாரத்திலே சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது உன்னை அழிக்க சகட வடிவிலே வந்த அசுரனை பிஞ்சு கால்களால் உதைத்து அழித்தாய், அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. சற்று வளர்ந்த பின் இரட்டையராக வந்த வத்தாசுரனாகிய கன்று குட்டியை விலாமரமாக நின்ற கபதாசுரன் மீது எரியடியாக உபயோகித்து இருவரையும் அழித்த உன் வீர கழல்களுக்கு பல்லாண்டு. பெருமழையிலிருந்து ஆயர்களை காக்க கோவர்த்தன மலையை உன் விரல்களில் குடையாக ஏந்தி நின்றார், உனது அருள் குணத்திற்கு பல்லாண்டு. பகவரை வெல்லும் உன் கையிலே உள்ள வேலாயத்துக்கு பல்லாண்டு. இப்படி உன் வீர செயல்களை புகழ்ந்து மார்கழி நோம்பின் பறையை பலனை பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி திருப்பாவையிலே மிக சிறந்த மங்களாசன வாழ்த்து பாசனம் இது. தந்தை பெரியாழ்வாரை ஒற்றி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் அன்னை ஆண்டாள். ஒரு வகையிலே திருப்பாவை இப்பாட்டுடன் நிறைவு பெறுவது போல ஒரு தோற்றம் தருகிறது. மாணிக்க வாசகரின் திருவம்பாவை போற்றி பாடலுடன் நிறைவடைகிறது என்பதை இங்கே நாம் சிந்திக்கத்தக்கது. படுக்கறையிலிருந்து வெளிப்பட்டு இந்த சின்னஞ்சிறு பெண்கள் வேண்டிக் கொண்டது போல அவன் சிங்காசனத்தில் அமர வருகிறான். அவன் நடந்து வரும்போது வந்த காரியம் மறந்து அவனுடைய நட அழகிலே ஈடுபடுகிறார்கள் கோபியர்கள். இந்த பாதங்கள் இவ்வளவு அழகானவை, மென்மையானவை, இவற்றை நடக்க சொல்லி நோவப்படுத்தி விட்டோமோ என்று எண்ணி அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். தேவர்களுக்காக இவன் குள்ளனாக வடிவெடுத்தான். யாருடையும் எதுவும் கேட்க வேண்டாதவன் மாவலியிடம் 3 அடி மண் வேண்டி 2 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து எல்லா உலகங்களுக்கும் தனக்கு உடைமையாக என்பதை உணர்த்தினான். இப்படி அளந்தபோது அந்த திருவடிகள் எத்தனை நோவப்பட்டிருக்கும். இரக்கமில்லாத தேவர்களைப் போல நாங்கள் உன்னை நடக்க செய்து விட்டோமே என்று திருவடியை வாழ்த்துகிறார்கள். ஆண்டாள் வாமன அவதாரத்தை பேசும் 3வது இடம் இது. ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரம் ஊரெடுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே என்று 3வது பாசுரத்தில் தொடங்கி மற்றும் 17வது பாடல்களில் இந்த அவதாரத்தை பேசினாள் அன்னை ஆண்டாள்.
3 அடிகளால் உலகமளந்த இறைவனுக்கு திருப்பாவையிலே 3 அடிகள் தந்த பொருத்தமானதுதானே. சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று. அவனது திருவடி இடங்களால் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அவன் இன்னொரு அடி நடக்கிறான். வாமன அவதாரம் தான் இந்த இடத்திலே இருந்து அளந்த நிகழ்ச்சி. இந்த திருவடிகள் 14 ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் நடந்தன. ராமனாக அவதாரம் செய்தபோது கைகேயின் கட்டளை ஏற்று மை வாய் கழித்து தேரொழித்து மாவொழித்து அவன் சென்றான். பிராட்டி சீதையுடன் தம்பி லக்குவனுடன் சென்றான். ராவணனால் சீதை கவரப்பெற்றதும் அலைந்த அலைச்சல் கொஞ்சமா. அனுமன் மூலம் சீதையின் இருப்பிடம் அறிந்து வானர சேனையுடன் சென்று கடும் போர் புரிந்து ராவணனை அவன் குலத்தோடு முடித்து வெற்றி வீரனாக திரும்பினான். அந்த வரலாற்றை கோபியர்கள் நினைக்கிறார்கள். விரோதி வர பார்த்திருந்தால் வீரத்துக்கு இழுக்கு. தேன் கூட்டை கலக்கி தேனீக்களை விரவட்டுவது போல அவன் எடுக்கும் இடம் சென்று தென்னிலங்கையை கலக்கி அவனது வீரத்துக்கு பல்லாண்டு பாடுகிறான். ராமன அவதாரத்தை ஏற்கனவே 4வது பாசரம், 12வது பாசரம், 13வது பாசரத்துல நினைவுபடுத்தியிருக்கிறாள் அன்னை ஆண்டாள். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சின்னஞ்சிறு குழந்தைதானே கண்ணன், அவன் வளர்ந்து தானே நம்மை அழிக்க முடியும் என்று பொறுமையாக இருந்திருக்கலாம் கம்சன். ஆனால் கம்சனோ பிறந்த நாள் முதலே கண்ணனை அழிக்க அரக்கி, பூதனை, சகடாசூரன் என்று வரிசையாக அனுப்பி கொண்டே இருந்தான். குழந்தை தொட்டிலே இட்டு சென்றிருந்தால் அன்னை யசோதா. கண்ணனை கொல்ல வந்த அசுரன் அருகிலே இருந்த சடாகத்தில் வண்டி சக்கரத்திலே பிரசவித்து உருண்டு கண்ணனை அழிக்க அவன் மீது விழுந்தான். பால் குடிக்க அழும் பாவனையிலே தன் சிறு கைகளால் கால்களால் உதைத்தான் கண்ணன். ஜகாடன் தூள் தூளாயிற்று. அவன் அரக்கன் அழிந்தான். குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று கவலை விட்டவர்கள் இதை கண்டு வியந்தார்கள். பின்பு இந்த சின்ன குழந்தையின் ஆற்றல் எத்தகையது என்று வியந்த எல்லோரும் கண்ணனை புகழ்ந்தார்கள். இன்றளவும் இந்த வரலாறு பேசப்படுகிறது. அந்த புகழுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆயர் சிறுமியர்கள். ஜகடத்தை உதைத்தும் அவனது திருப்பாதங்கள் தானே இதோ இங்கே நடக்கும் பாதங்கள் தாமோ அன்று சகடம் உதைத்தவை என்று வாழ்த்துகிறார்கள். ஆண்டாளுக்கு பிடித்த இந்த வரலாற்றை ஆண்டாள் முன்னே 6வது பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். கன்று குணலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஒவ்வொருவராக வந்த அசுரர்கள் 2 பேராக வர தலைப்பட்டார்கள். விலாமரமாக பழங்கள் குலுக்க ஒருவன் வடிவெடுத்து நிற்பது, மற்றொருவன் கன்று குட்டியாக கண்ணன் மேய்க்கும் பசுக்களோடு இருப்பது கண்ணனை ஏமாற்றி விலாமரம் அருகிலே வரச் செய்து வேரோடு சாய்ந்து கண்ணன் மீது விழுந்து விலாமர அசுரன் கண்ணனை அழிப்பது. இப்படி இவர்கள் திட்டம். கன்றுகள் மேய்ப்பதிலே கண்ணனுக்கு மிகவும் பிரியம். கன்று மேய்த்து இனியது உகந்த காலா என்பார் திருமங்கை ஆழ்வார். கண்ணன் இந்த புதிய கன்றை புரிந்து கொண்டான். அதன் போக்கிலே விலாமரத்தை நெருங்கினான். விலாமரத்தை குறிவைத்து அடிக்க சிறுதடி அந்த குணல் உபயோகிப்பது ஆயர்களுடைய வழக்கம். கன்றுக்குட்டி அப்படியே 4 கால்களை பிடித்து தூக்கி சுழற்றி விலாமரத்தின் மீது எரிந்தான். கன்றும் இறந்தது. வத்தாசூரன் வடிவிலே மரமும் விழுந்தது கபிதாசூரன் வடிவில். மரத்திலே பழமடிக்கும் போது பின்கால்களை சற்று உயர்த்தி முன்னேறி அடித்தால்தான் வேகம் கிடைக்கும். அந்த வளர்ந்த குறிஞ்சித்த திருவடிகளை மனக்கண்ணால் காண்கிறார் அன்னை ஆண்டாள். அவற்றுக்கு பல்லாண்டு பாடுகிறார். கவிதையால் ஒரு கற்பூர ஆரத்தி எடுக்கிறார் அன்னை ஆண்டாள். இந்த பாசுரத்துல குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. ஆண்டுதோறும் ஆயர்பாடியிலே உணவும் பழங்களும் தாராளமாக படைத்து இந்திரனுக்கு விழா எடுப்பார்கள். நல்ல மழை பொய்ந்து கன்று
காளிகளுக்கு புல்லும் தானியங்கள் வேண்டும் என்றும் கண்ணன் விளையாட்டில் ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்கிறான். இந்த பாசுரத்தில் நமக்கு எல்லா வளங்களும் தருவது இந்த கோவர்த்தன மலை, இதுவே கண்கண்ட தெய்வம், இதற்கு விழா எடுத்து உணவு படைத்து சிறப்பதை விட்டு கண்காணாத தெய்வத்துக்கு என்ன விழா என்று கேட்டான். அவன் சொன்னபடியே கோவர்த்தன மலைக்கு விழா நடைபெற்றது. இந்திரனுக்கு பொல்லாத கோபம். தலையில் அடித்தால் பொறுக்கலாம், வயிற்றில் அடித்து விட்டார்களே. தன் கட்டுப்பாட்டில் உள்ள மேகங்களை ஏவி பெருமழை கொட்டச் செய்தார். எங்கும் வெள்ளம். ஆயர்கள் கதிகலங்கி போனார்கள். சிறு பிள்ளையின் பேச்சை கேட்டு பெரும் ஆபத்து வந்ததென்று கண்ணன் புன்முறுவல் செய்தான். கோவர்த்தன மலையை தன் சிறிய விரல்களால் தாங்கி 7 நாட்கள் கொடையாக பிடித்து ஆயர்களையும் கால்நடைகளையும் பாதுகாத்தான். தன்னால் முடிந்தவரை மழை பொய்வித்து கை ஓய்ந்து போனான் தேவேந்திரன். கண்ணன் பரம்பொருள் என்பதை உணர்ந்து வந்து தேவேந்திரன் அடிபணிந்தான். கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தான். குன்றை கொடையாக எடுத்து இந்திரனை தண்டிக்காத விடுத்த கண்ணனின் அருள்குணத்தை குணம் போற்றி என்று பாடுகிறார்கள் ஆயர் சிறுமிகள். இந்த குன்றெடுத்த திருகுலத்தை மீரா போன்ற வடநாட்டு பக்தர்கள் கிதாரி கிதாரி என்று போற்றி மகிழ்வர். வென்று பகை கொடுக்கும் என் கையில் வேல் போற்றி. கண்ணனுடைய வீர செயல்களை கூறுபவர்கள் அவனுக்கு கண்ணர் திஷ்டி பட்டுவிடுமோ என்று அவனது வெற்றிகளை அவன் கை வேலுக்கு ஏற்றி புகழ்கிறார்கள். பகைவர்களை வென்று பகை அடிப்பது உன் கையல்லவா, அதற்கு பல்லாண்டு என்று. இங்கே வேல் என்றது அவனதுடைய சக்கராயுதத்தை திருமாலுக்கு உரிய சக்கர வடிவம் எடுக்க வல்லது. அழகிய கண்களில் கையில் வேல்கள் தந்து மகிழ்கிறார் ஆண்டாள். இந்த வேல் எங்கிருந்து வந்தது? தந்தை நந்தகோபால் பிடித்த வேல். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று திருப்பாவின் முதல் பாசுரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். தந்தை தசரதன் வில் பிடித்ததால் பிள்ளை ராமனும் வில் பிடிக்கிறார். அப்படியே இங்கே கண்ணனும் வேல் பிடித்தான். வேலேந்திய வேலன் சன்னதிகளுக்கும் உண்டு. தனுஷு சுப்பிரமணியன் வேலேந்திய கண்ணன் திருக்கோயில் உண்டா என்று தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டாளின் கற்பனையில் இப்படி ஒரு அற்புதமான தோற்றம் தருகிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். என்றென்றும் சேவகம் ஏத்தி பறை கொள்வான். இப்படியே உன்னுடைய வீரம் நிறைந்த செயல்களை புகழ்ந்து நோன்புக்கான பறை பலன் பெற வந்துள்ளோம் என்கிறார் ஆயர் சிறுமியர். இன்று யாம் வந்தோம் இறங்கு என்று. யாம் வந்தோம் இறங்கு என்றால் சாதாரணமாக இன்றைய தினத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறோம், அருள் புரிய வேண்டும் என்பதுதான் பொருள். ஆனால் இந்த இன்று யாம் வந்தோம் என்பது இந்த பாசுரத்தின் முன்னடிகளில் பொருத்தி அனுபவிக்க வேண்டும். அன்று உன்னை உலகளக்கச் செய்து உன் திருவடிகளை நோகச் செய்த தேவர்கள் காரியம் முடிந்த பின் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே. அந்த குறையை தீர அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம். தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றி இன்று யாம் வந்தோம். சகடம் போன்று உதைத்த புகழ் போற்றி இன்று யாம் வந்தோம். கன்று குணலாய் எரிந்தாய் கடல் போற்றி இன்று யாம் வந்தோம். குன்று குடையாய் எடுத்த குணம் போற்றி இன்று யாம் வந்தோம். பகை கெடுத்து நிற்கும் வேல் போற்றி இன்று யாம் வந்தோம் என்று ஆயர் சிறுமியர் மட்டுமல்ல, அன்னை ஆண்டாள் ஏன் பலகாலம் பிற்பட்டு நாமும் போற்றி சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பாசுரம் இது. இறங்குனா அவன் அருள் அல்லது அருள் அல்ல, அந்த அருளை வேண்டி அன்று உலகை அலைந்தா இறங்கு, சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் இறங்கு, பொன்ற சகடம் உதைத்தாய் இறங்கு, கன்று குணலாய் எரிந்தாய் இறங்கு, குன்று குடையாய் எடுத்தாய் இறங்கு, வென்று பகை கெடுக்கும் மேலுடையாய் இறங்கு என்று மரமுருகி இறைவனை வேண்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திலே கூடிய செயல்கள் நடந்த போது இருந்தவர்கள் கண்டவர்கள் பாக்கியசாலிகள். நாம் அப்போது இல்லை. ஆனாலும் இப்பாசுரத்தை பக்தியோடு பாடும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அனுபவ சந்தன காலத்தில் அனுபவ வாசம் என்பார்கள் பெரியோர்கள்.
நாக்குக்கு அறுசுவை போல இந்த பாசுரம் அறுசுவைகளை, அதாவது 6 போற்றிகளை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். ஆகவே அந்த பரந்தாமனாகிய இறைவனை நம்ம மனசிலேயே பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். நிறைய மறைபொருள் கருத்துக்களை தொக்கி இந்த பாசுரத்தை அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் 24 பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இதை கேட்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், இதை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், படியுங்கள் என்று ஆண்டாளினுடைய நினைவூட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் கிடைக்கும். இந்த பிரபந்த ஆற்றலும் தெய்வீக சக்தியும் குடியேறி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லி, இதில் அடியேன் ஏதாவது பிழை செய்திருந்தால் அடியேனை பொறுத்தருளுங்கள். நிறைவும் கருணையும் அற்புதமான கருத்து செறிவும் இருந்தால் அன்னை ஆண்டாளுக்கே போய் சேரும் என்று சொல்லி, இந்த அருமையான நல்ல நாள்ல உங்களை எல்லாம் மனதார நெஞ்சார வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். ஆண்டாள் திருவடியே சரணம்.